6 மணிக்கெல்லாம் செடியும் ஏர்போர்ட் விட்டு வெளில வந்துடுவேன், வந்துருங்கப்பான்னு சொன்னா மணி 6 ஆகுது, புள்ளி என்ன காணுமே. அப்பா அடே செடியன் வாப்பா, எப்படிப்பா இருக்க? 6 மணிக்கெல்லாம் வர சொன்னியப்பா, 6 ஆகிய நீ வெளில வரலையே, ஒரு பதட்டம் ஆயிட்டுப்பா. சாரிப்பா, ஃப்ளைட் ஆஃப் அன் ஹவர் லேட்டு. என்னப்பா இப்படி துரும்ப இழைச்சி போயிருக்க? அப்பா நான் எவ்வளோ வெயிட் எடுத்தேன் தெரியுமா? நானும் ஜிம்முக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு உடம்பு குறைச்சிட்டு இருக்கேன். நீங்கள் வேறு துரும்ப இழைச்சிட்டு சொல்கிறீங்க. சரி நான் ஊருக்கு வரேன்னு அம்மா கிட்ட நீங்கள் சொல்லல. இல்லைப்பா நான் ஒன்றும் சொல்லல, நீ தான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீல்ல, அப்புறம் எப்படி நான் அம்மா கிட்ட சொல்லுவேன்? சரிப்பா, நான் ஊருக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுதுல்ல, அதான் அம்மாவுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டுமேனு சொல்ல வேணாம்னு சொன்னேன். சரிப்பா. சரி பொட்டி ஒன்று என்கிட்ட கொடுப்பா, நான் எடுத்துட்டு வரேன். அப்பா பரவாயில்ல, நானே எடுத்துகிட்டு வரேன், இதில் எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. பரவாயில்ல சரியா, அப்பா கிட்ட ஒன்று கொடுப்பா. அப்பா நான் தான் சொல்கிறேன்ல, நானே எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் வாங்க போகலாம். சொன்னா கேட்க மாட்டியே. சரிங்கப்பா வாங்க போகலாம். பரவாயில்லப்பா, வீட்டை இன்னும் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் எங்கப்பா மெயின்டைன் பண்ணுறேன், எல்லாம் உங்கள் அம்மா தான். நான் ஃபாரின் போகும்போது வீட்டை எப்படி பார்த்துட்டு போகணும், 5 வருஷம் கழிச்சும் இன்னும் அப்படியே வச்சிருக்காங்க. ஆமாப்பா, அவள் வீட்டெல்லாம் நல்லா பார்த்துப்பா. அப்பா அம்மாவை கூப்பிடுங்க. ஏன்பா நீயே கூப்பிட வேண்டியதுதானே? அப்பா என்னை பார்த்துட்டு அப்படியே சர்ப்ரைஸ் ஆகணும்ல, நீங்களே கூப்பிடுங்க. சரிப்பா, நானே கூப்பிடுறேன் அம்மாவை. ம் வடிவு, அடியே வடிவு, இவ வீட்டுக்குள்ள என்ன பண்றா? அப்பா மறுபடியும் கூப்பிடுங்க. சரிப்பா. அடியே வடிவு, எங்கடி இருக்க? அச்சச்சோ, என்னங்க எதுக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க? அடியே கொஞ்சம் திரும்பி பாருடி, யார் வந்திருக்கான்னு. புள்ள வந்துட்டானா? ஏப்பா யாருப்பா நீ கோட்டு போட்டுக்கிட்டு எங்க வீட்டுக்கு முன்னாடி நிக்கிற? என்ன 2 பொட்டி சோப்பு விற்கிற அது விற்கிறேன்னு எதாச்சும் எடுத்துட்டு வந்திருக்கியா? எங்களுக்கு எதுவும் வேணாம்ப்பா. அடியே வடிவு கொஞ்சம் அடக்கி வசதி. ஏங்க நம்புற மாதிரி நடிக்கணும்ல. அதுக்கு நீ இப்படி அடி சோப்பு விற்கிற மாதிரி இருக்கான் என் பிள்ளை. அட சும்மா இருங்க, எதுவும் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ கொஞ்சம் அமைதியா இருங்க. எல்லாவோ பண்ணு, ஊருக்கு வந்தவன் கோச்சிக்கிட்டு அப்படியே போயிட போறாண்டி. நீங்க இப்படியே பேசிட்டு இருந்தீங்க, அப்புறம் அவன் கண்டுபிடிச்சிருவான். அடியே வடிவு யாருன்னு நீயே போய் பாருடி. ஏங்க அப்படி யாருங்க அழைச்சிட்டு வந்திருக்கீங்க? திரும்பாம அப்படி நிக்கிறாங்க. நான் தான் சொல்றேன்ல வடிவு, முன்னாடி போய் நீயே பாரு யாருன்னு. பார்த்தா அப்படியே ஷாக் ஆயிடுடி. அப்படியா? நான் ஷாக் ஆகிற அளவுக்கு யார் வந்திருக்கா? நான் என் புள்ளைய பார்த்தா தான் நான் ஷாக் ஆவேன். ஒருவேளை எனக்கு தெரியாம என் புள்ளைய அழைச்சிட்டு வந்து எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறீங்களோ? என் புள்ள அப்படியே அமுல் பேபி மாதிரில இருப்பான். இவன் சொட்டர் விற்கிற ஹிந்திக்கார மாதிரில அவனே நிக்கிறான் வந்து. கொஞ்சம் அடிக்க வசதி. நானும் வாங்கிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கு, நீ கேட்கவும் மாட்டேங்கிற. என் பிள்ளைய பார்த்து சொட்டர் விற்கிற ஹிந்திக்கார மாதிரி இருக்கான். எனக்கு சத்த அமைதியா இருங்களா? அடியே நீ பேசுறதுல பார்த்தா பயமா இருக்கு, கோச்சிக்கிட்டு திரும்பி சிங்கப்பூர் போயிட போறாண்டியவன். அட நான் பாத்துக்கிறேன், நீ கொஞ்சம் அமைதியா இருங்க. இந்தாப்பா கொஞ்சம் திரும்ப. என்னாம சொட்டர் விற்க வந்துவிட்டு திரும்பி பார்க்காம அப்படியே நிக்கிற. இப்போ திரும்ப போறியே இல்லை நீ? சரியா நீயா? ஆமாம். உங்களுக்கு நான் ஷாக் கொடுக்கலான்னு பார்த்தா நீங்கள் எனக்கு ஷாக் கொடுக்குறீங்க. ஏன்ப்பா என்னாச்சு? எதுக்குப்பா அம்மா கிட்ட சொல்லாமல் இப்படி திடுத்துப்புன்னு வந்து நிற்கிற? அம்மா மேலே கோவமா இருக்கியா? ஆமாம்மா, என்னை பார்த்தா சொட்டர் வைக்கிற மாதிரியா இருக்கு. முன்னாடி செய்கிற பார்த்தா தெரியல, பின்னாடி இருந்து பார்க்கும்போது அப்படிதான்ப்பா தெரியுது. அம்மா அம்மா சும்மா சொன்னப்பா. சும்மா தானே சொன்னீங்க? ஆமாப்பா, என் பிள்ளைய போய் நான் அப்படி சொல்லுவேனா? இப்படிலாம் நம்ம கொண்டாடி சமாளிக்கிறோம் கிட்ட. அம்மா கிட்ட வரணும் ஒரு வார்த்தை கூட சொல்லல. சாரிம்மா, உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் அப்பா கிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னேன். நான் வரேன்னு சொல்லியிருந்தா உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்குதுல்ல, அதான் சொல்லாம திடீர்னு வர மாதிரி வந்தம்மா. ஆமா சரியா, நான் பயங்கர சர்ப்ரைஸ்ல இருக்கேன் தெரியுமா? அப்படி தானுங்க? ஆமா ஆமா சரியா, உங்க அம்மா பயங்கர சர்ப்ரைஸ்ல தான் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் வா, அப்படியே நில்லு, நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன். ஃபார்மாலிட்டிஸ்லாம் எதுவும் வேணாமா. 5 வருஷம் கழிச்சு இந்த அம்மாவை பார்க்க வந்திருக்கு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். எனக்கெல்லாம் அது பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. இன்னும் மாறலையாடா நீ? அதெல்லாம் கட்டி சொல்லிக்க மாற முடியாதுமா. சரி சரி உள்ள வா. பின்ன அட ட்ராலியை வச்சுட்டு நீ உள்ள போப்பா, நாங்கள் 2 பேரும் எடுத்துட்டு வரோம். பரவாயில்லம்மா. அதான் அம்மா சொல்றாள் கேளப்பா. சொன்ன கேட்க மாட்டீங்களே. சரி பரவாயில்ல, 2 பேரும் எடுத்துட்டு வாங்க. பின்ன சரிப்பா. என்னங்க பொட்டியெல்லாம் பயங்கர வெயிட்டா இருக்கு. உனக்கு ஏதாச்சும் உன் பிள்ளை வாங்கிட்டு வந்திருப்பாண்டி. அவன் தான் என்கிட்ட என்ன வேணும்னு கேட்கவே இல்லையே. இருந்தாலும் பிள்ளை வாங்கிட்டு வராம இருப்பான், வாடி உள்ள போலாம். அப்படியே சொல்றீங்க? வாங்கிட்டு வந்திருப்பான். அப்படி என்னத்தை தான் வாங்கிட்டு வந்திருக்கான்னு உள்ள போனோடனே ஓப்பன் பண்ணி பார்க்கணும். சரி சரி வாடி வீட்டுக்குள்ள போலாம். அம்மா வாங்க, அங்கே என்ன பண்றீங்க 2 பேரும்? அதே வரேன். சரியா? சரி சரி பிள்ளை கூப்பிட்டுட்டே இருக்கான், வாடி உள்ள போலாம். சரி வாங்க போகலாம். வந்தவனே உன் ஃபேவரட் இடத்துக்கு வந்துட்டியா? ஆமாம்மா, இந்த இடத்துல எவ்வளோ மெமரிஸ் இருக்கு தெரியுமா? நம்ம வீட்டிலேயே என்னால் மறக்க முடியாத ஒரு இடம் இருக்குன்னா அது இந்த இடம் தான்மா. அப்படி என்னதான்ப்பா இருக்கு இந்த இடத்துல? அதெல்லாம் சொல்லணும்னா நீங்க நைட் ஆயிடுமா? சரி, அப்பப்போ அம்மா கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா சொல்லு, அம்மா கேட்டுக்கிறேன். சரியா? சரிம்மா. பசிக்குதுமா, என்ன சமைச்சிருக்கீங்க? உனக்கு பிடிச்ச சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷு, நண்டு, இறால், காடை, கௌதாரிலேருந்து எல்லாம் இருக்கு. நான் வரேன் உங்களுக்கு தெரியாதே, அப்புறம் எப்படிமா எனக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே சமைச்சு வச்சிருக்கீங்க? அம்மா உங்களை தான் கேட்குறேன். ஏதாவது சொல்லி சமாளிட்டு. அது ஒன்றும் இல்லை, உங்க அப்பா உனக்கு பிடிச்ச எல்லா ஐட்டத்தையும் செஞ்சு வைக்க சொன்னாரு. ஏன்னு கேட்டேன்ப்பா, சொல்லவே இல்லை நீ வரேன்னு. ஒருவேளை அவரு தான் சாப்பிட எல்லாத்தையும் கேட்குறான்னு நினச்சிக்கிட்டு சமைச்சு வச்சப்பா. பார்த்தா கடைசியில் நீ வந்து நிற்கிற. இப்போதானே தெரியுது உங்க அப்பா அத்தனை ஐட்டத்தை எதுக்கு சமைக்க சொன்னார்னு.
பாத்தீங்களா அப்பா நான் வரேன்னு சொல்லாமலே உங்களை எல்லாத்தையும் சமைக்க வச்சிருக்காங்க. ஆமாப்பா, நான் கூட ஒரு நிமிஷம் இந்த மனுஷன் நான் இவ்வளோ ஐட்டத்தை சாப்பிட போறாருன்னு ஷாக் ஆகி போயில இருந்தேன். கடைசியில் உனக்குள்ள சமைக்க சொல்லியிருக்காரு. தெரிஞ்சிருந்தா இன்னும் நிறைய சமைச்சு வச்சிருப்பான். உங்க அப்பா தான் சொல்லவே இல்லை. பரவாயில்ல பொண்டாட்டி நல்லாவே சமாளிக்கிறா. பரவாயில்லம்மா, இன்னும் ஒரு மாசத்துக்கு இங்கே தானே இருப்பேன். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் சமைச்சு கொடுங்க. நான் சாப்பிட்றதுக்கு தான் சிங்கப்பூர்லேருந்தே வந்திருக்கேன். உங்கள் சமையலாம் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? என்ன, என் சமையலை சாப்பிட்றதுக்காக தான் வந்தியா? அப்போ அம்மாவை பார்க்க வரலையா நீ? அம்மா உங்களை பார்க்க தாங்க வந்தேன். உங்கள் சமையல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல. அப்படியே அதையும் ஒரு பிடிக்க வேண்டியதான். இவன் சாப்பிட்றதான் வந்திருக்கான். நான் கூட பாசத்தில் வந்திருக்கான்னு நினச்சிக்கிட்டேன். அப்படியே புள்ள ஏதோ மேலே இருக்க பாசத்தில் அப்படி சொல்கிறான். சொன்னாதான் நான் பாசம் இருக்கான்னு அர்த்தம் பண்ணி. இப்படியே சொல்லியே நான் சமாதானப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க நீங்கள். வாடி, பிள்ளைக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்து வைடி, அவன் சாப்பிட்டுட்டோம். அப்புறமா பேசிட்டு இருக்கான் நம்ம கதையை. வாடி. மா பசிக்குதுமா, வாங்க. புள்ள கூப்பிட்றான் பாருடி, பசி எடுத்துச்சு பிள்ளைக்கு. வாடி. சரி வாங்க. சரியா சாப்பாடெல்லாம் பிடிச்சிருந்ததாப்பா? அம்மா உங்க சமையல் எனக்கு பிடிக்காம போமா, சூப்பரா இருந்துச்சு. 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு எப்படி சமைச்சு கொடுத்தீங்களோ அதே கைப்பக்குவத்தோட இப்பயும் சமைச்சு கொடுத்துருக்கீங்க. வயிறு முட்டை சாப்பிட்டுட்டேன். ஹோட்டலில் சாப்பிட்டு நாக்கு செத்து போயிருந்தம்மா. அதான் அம்மாவை பார்க்க ஊருக்கு வந்துட்டு இல்லை, ஒரு மாசத்துக்கு என் பிள்ளைக்கு எப்படி சமைச்சு கொடுக்குற மட்டும் பாரு. சரிங்கம்மா, எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கவா? டயர்டா இருக்காப்பா? கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்பேன்னு பார்த்தேன். அப்படியே வடிவு, பிள்ளை எவ்வளோ தூரத்துல இருந்து வந்திருக்கான். அவனுக்கு டயர்டா இருக்காதுடி, அவனுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா விடுடி, அவன் கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கட்டும். சரிங்க. ஒரு மணி நேரம் தான், நான் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன். சரியா, நீங்க எதையும் நினைச்சிட்டு உரி பண்ணிக்காதீங்க. சரிப்பா. அப்படியே சரி இங்கே நிற்காதடி, வாடி போகலாம். சரிங்க, வரேன். ஏங்க இந்த பொட்டியில் பிள்ளை என்ன வாங்கிட்டு வந்திருக்கான்னு பார்த்துட்டு வரலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே ரெஸ்ட் இருக்கட்டும் வாடிங்கிறீங்க. ஏன்டி அதுக்குன்னு வந்த நிற்கவா ஓப்பன் பண்ணி பார்ப்ப? நாலு பின்ன காட்டுவாண்டி. நாலு பின்னவா? அப்புறம் 2 மணி நாள் ஆகுமா? ஆமாம் அவன் தான் காட்டுற வரைக்கும் நீ தான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அவன் எடுத்துட்டு வாங்கிட்டு இருக்காத. சேச்சா, அவன் சொல்லாம நான் எப்படி ஓப்பன் பண்ணுவேன்? அப்படியே அழுக்கு தண்ணி இருக்கான்னு துவைக்கிறது பார்த்தப்பா அப்படின்னு சொல்லி கூட நீ பாப்பி உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? பால் மனசை கண்டுபிடிச்சிட்டானே. சரி வா. சரிப்பா சரியா, நீ ரெஸ்ட் இரு. சரிங்கப்பா. சரியா, ஏதாவது டீ காஃபி வேணுமாப்பா? இல்லைம்மா, நான் டீ காஃபிலாம் குடிக்கிறது இல்லை. ஏன்ப்பா, தமிழ்நாட்டில் இருக்கும்போது 4-5 வாட்டி டீ குடிப்போம் ஒரு நாளைக்கு. இல்லைம்மா, அதெல்லாம் செட் ஆகலை, அதனால விட்டுட்டோம்மா. சரிப்பா. குட்டுமணி அடி குட்டுமணி. வீட்டுக்குள்ள வராம இங்க இருந்து கூப்பிட்டு இருக்க, என்னாச்சு உனக்கு? வாக்கா. அடி உனக்கு ஒரு தெரியுமா? சொன்னா எனக்கு தெரியும். அடி செடியும் வந்திருக்காண்டி. என்னக்க சொல்ற? சரி, ஊருக்கு வந்திருக்கானா? பிள்ளை வரல, ஒரு வார்த்தை கூட சொல்ல நீ. குண்டுமணி கிட்ட சொல்ல வேணாம், பேச்சு வாக்கில் செடிங்கிட்ட சொல்லி விடுவாவ. அக்கா ஒன்னதாங்க கேக்குறேன். அடி எனக்கே தெரியாதுடி, பிள்ளை சர்ப்ரைஸ் பண்றேன்னு என்கிட்ட சொல்லாமலாம் வந்திருக்கான். அவங்க அப்பா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல குண்டுமணி. சரிக்கா. எப்படி இருக்கான் சரியா? நல்லா இருக்கானா? உடம்புலாம் நல்லா இருக்கா? சரி, என்னை பார்த்தா அப்படியே சினிமா ஹீரோ மாதிரி இருக்காண்டி. என்னக்க சொல்ற? அந்த நாட்டு தண்ணிக்கு பிள்ளை கலர் ஆயிட்டனோ? அடியே என் புள்ள கலர் தானேடி? ஆமாமா கலர் தான், ஹீரோ மாதிரி சொல்றியே, அதான் இன்னும் கொஞ்சம் கலர் ஆயிட்டானு கேக்குறேன். ஆமா இன்னும் கொஞ்சம் கலரா தாண்டி ஆயிட்டான். சரிக்கா, சாயந்தரமா வந்து பிள்ளைய பாக்குறேன்க்கா. சரிடி குண்டுமணி, இந்த தகவலை உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம் தாண்டி வந்தேன். சரிக்கா, பிள்ளைக்கு பிடிச்சதை ஆக்கி போடுக்கா. சரிடி குண்டுமணி, இன்னைக்கு கூட எல்லாம் நான்வெஜ்ஜா தான் செஞ்சு வச்சிருந்தேன். புள்ள வரதே தெரியாதுல்ல? என் வீட்டுக்காரர் தாண்டி அவனுக்கு பிடிச்சதா செய்ய சொல்லியிருக்காரு. எனக்கு தான் தெரியல மனசை எதுக்கு அத்தனையும் செய்ய சொன்னாருன்னு இப்போதானே தெரியுது. பார்த்தா செடியை அழைச்சிட்டு வந்து நிக்கிறாரு மனுஷன். சரிக்கா. சரிடி குண்டுமணி, வீட்டுல அப்படி அப்படியே கிடக்கு, நான் போறேன். சரிக்கா, பாத்து போ. ஒரு மாசத்துக்கு வடி பக்கம் வெளியில சுத்தவே முடியாது, என்ன பண்ண போதே தெரியல. ஐயே, தை மாசம் என்ன வெயில் மண்டிய பழக்குது. தை மாசத்துக்கு எப்படின்னா சித்திரை மாசம் வெளியில தலை காட்ட முடியாத போல் இருக்கு. அடியே தேனு, சொல்லு வடிவு, எதுக்கு கூப்பிடுற? ஏன் மேடம் கிட்ட வந்தெல்லாம் என்னன்னு கேட்க மாட்டீங்களோ? டே வடிவு, வீட்டுல எனக்கு 1000 ஜோலி கிடக்கு. உன்கிட்ட நான் வெட்டி கதை பேசுறதுக்கு நானே வெட்டியாள் நினைச்சுக்கிட்டியா? விரல் கிட்டன்ற மாதிரி மில்லினர் ஒர்க்கு பாக்குறீங்களா நீங்க? டே ஓவரா கிண்டல் பண்ற நீ. ஏண்டி மிஞ்சி போனா இந்த கோழி முட்டையை வித்துட்டு இருப்ப. டே வடிவு, கோழி முட்டை வைக்கிறதுனா உனக்கு அவ்வளவு கேவலமா? கேவலமெல்லாம் ஒன்றும் சொல்லல, நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் கேட்டுட்டு போடி வாடி. வாங்கிட்டு என்னால எதுவும் கேட்க முடியாது வடிவு, எனக்கு ஜோலி கிடக்கு. கொடா மாட்டிக்கிட்டு உன மாதிரி என்ன வெட்டியா சுத்திட்டு இருக்கான்னு நினைச்சிட்டே ஊரை. உனக்கு வர என்ன பார்த்தா இலக்காரமா போயிட்டு இருக்குல்ல? ஆமா, அதுக்கு என்ன போ? சரி நான் சொல்றதை மட்டும் கேட்டுட்டு போ. சரி, அங்க இருந்து சொல்லுடி. ஏன் மேடம் கிட்டலாம் வந்து பேச மாட்டீங்களோ? சொல்லு வடிவு. சரி, நீ தான் வர மாட்டேன், நானே வரேன். அடி குட்டுச்சு, சரியா இருக்கான்ல, அவன் ஃபாரின்ல இருந்து வந்திருக்காண்டி. வரட்டும், அதுக்கு என்ன போ? வாங்கிட்டெல்லாம் சொல்லணும் வந்தேன் பாரு, எனக்கு இதெல்லாம் வேணும்டி. 5 வருஷம் கழிச்சு புள்ள வந்திருக்கான்,
அவன் வந்திருக்கான்னு சொன்னா இப்படியே தான் நீ பண்ணுவே நீ. ஏன்டி உன் பிள்ளை வந்திருக்கானா நீ வேணா சந்தோஷமா இருக்கலாம், நான் எதுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும்? ஃப்ரெண்டுங்கிற முறையில் உன்கிட்ட சொல்ல வந்தேன் பாரு, எனக்கு இதெல்லாம் தேவைதாண்டி. நீ எல்லாம் ஒரு ஆளு குட்டச்சி. அடியே வடிவு நில்லுடி. என்னை விட தான் உனக்கு முக்கியமான சோழி கருக்குல போய் பாரு அதை. அடியே குறைச்சிக்கிட்டேடி, நான் சும்மா காமெடிக்கு சொன்னேன்டி, நட்டிச்சு நில்லுடி. நானும் கவச்சிக்கல, உங்ககிட்ட கவச்சிக்கிறதுக்கு நான் யாரு? நீ சொல்றதுல புரியுது, நீ கோவப்பட்டு தான் போறேன்னு. ஆண்டி எதுக்கு நீ இப்படி நெளிச்சுக்கிட்டு நிக்கிற? நீ சாப்பிட முடியாம சாப்பிட்டு வந்துட்டியோ? ஆமாண்டி, புள்ள வந்த சந்தோஷத்துல சாப்பாட்டு அளவே தெரியல, நான் மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்துட்டேன் பாரு. ஆண்டி நடக்க முடியாத அளவுக்கு அடி சாப்பிட்டேன். ஆமா தேனு. சரி சரி பார்த்து போடி. சரி தேனு. நைட்டுக்கா வந்து சரி நான் பாக்குறேன்டி. சரி தேனு. தப்பா நினைக்காத, எனக்கு சோழி அம்மா கிடக்கு, நான் போய் பார்க்கணும். சரியாடி நான் போயிட்டு வரவா? சரி சரி தேனு, நீ போயிட்டு உன் வேலையை பாரு, நானும் வீட்டுக்கு போறேன். சரி வடிவு. சுந்தரி சுந்தரி, அடி சுந்தரி. அடி என்னடி வீட்டுக்குள்ள வராம வீட்டுக்கு வெளியில நின்று ஏலம் விட்டுட்டு இருக்கேன் என் பேரை? ஒன்றும் இல்லை, சரியா சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கான், அதான் உன்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். என்னடி புள்ள வரன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல? அவன் வரான்னு என்கிட்டே சொல்லலடி, சர்ப்ரைஸாக வந்து புள்ள இறங்கிட்டான். அதுக்குன்னு பெத்தவள்கிட்ட கூட சொல்லாம இருப்பான்? பொய் சொல்லாத வடிவு. பொய்யெல்லாம் இல்லை சுந்தரி, உன்கிட்ட போய் பொய் சொல்லுவானா? நீ பொய் தான் சொல்ல மாட்டேனா? இருந்தாலும் அவன் ஊருக்கு வரது உனக்கு தெரியாதுன்னு சொல்றீல்ல, அதான் கொஞ்சம் நம்ப முடியல. என்னடி யாருமே நான் நம்ப மாட்டீங்க. சரி சரி, ஏன் வெளில நின்று பேசிட்டு இருக்க? வீட்டுக்குள்ள வா. இல்லடி, புள்ள வந்திருக்கால, எனக்கு சோறு நிறையா கிடக்கு, நான் வீட்டுக்கு போகணும், உன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். சரி நான் கிளம்புறேன்டி. சரி வடிவு, அவன் ஊருக்கு போறதுக்குள்ள ஒரு பொண்ணை பார்த்து அவனை கல்யாணம் பண்ணி வச்சிடுறீ. நானும் அவனுக்கு கல்யாணம் இந்த வருஷம் பண்ணணும்னு தான் ஆசைப்பட்றேன். அதனால தான் உன் வீட்டுக்கார்ட்ட கூட செடியும் ஃபோட்டோ ஜாதகம்லாம் கொடுத்துருக்கேன்டி. நல்ல இடம் நல்ல பொண்ணாக வந்தா கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதான். என் வீட்டுக்கார்ட்ட கொடுத்துட்டில்ல, அவர் எப்படி கைரசியனாலு உன் பிள்ளைக்கு இந்த மாசம் கல்யாணம் ஆகுதா மட்டும் பாரு. உன் வாய் முகூர்த்தம் பழிக்கிட்டோன்னு சுந்தரி. உன் வாங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடி, பொண்ணு பார்க்குறேன்னு. செடியும் பொண்ணுலாம் பார்க்க தான் சொல்லுவாங்க கண்டிப்பா. 5 வருஷமா சிங்கப்பூர்ல இருந்து வேலை பார்த்துருக்கான். அவனுக்கு கல்யாணத்துல விருப்பமா இல்லையான்னு கேட்டுட்டு பொண்ணு பாரு. ஏன் என் புள்ள ஏதாவது அங்கே பொண்ணை லவ் பண்ணிருப்பான்னு சந்தேகப்படுறியா நீ? வடிவு, அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, இருந்தாலும் நீ செய்யன்ற ஒரு வார்த்தை கேட்டுக்கிறது நல்லது தானே? நல்லது தான், இருந்தாலும் என் புள்ள அப்படிலாம் பண்ண மாட்டான். இருந்தாலும் பிள்ளைகிட்ட கேட்கணும்ல. நீ சொல்கிறதும் சரிதான் சுந்தரி, நான் செய்யுங்கிட்ட என்னன்னு கேட்குறேன். சரி வடிவு, நைட்டுக்கா வந்து செய்யணும் பார்க்குறேன். சரி சுந்தரி, நான் அப்போ போயிட்டு வரேன். சரி வடிவு. வெளிநாட்டில் வேலை பார்க்குறான், எவ்வளோச்சும் லவ் பண்ணாமே இருப்பான். இந்த காலத்தில் யாரையும் நம்ப முடியாது. வடிவு என்னடி என்ன பார்த்துட்டு திருப்பிட்டு போற? ஐயோ பார்த்துட்டாரா? ஒன்றும் இல்லத்த, சுந்தரி வீட்டுக்கு வந்தேன், அதான் அப்படியே வீட்டுக்கு போகலான்னு போகிறேன். என்ன விஷயம்? சுந்தரியை பார்க்க வந்திருக்க? ஒன்றும் இல்லத்த, என் பிள்ளை சரியா 5 வருஷம் கழிச்சு ஃபாரின்லேருந்து வீட்டுக்கு வந்திருக்கான், அதான் சுந்தரி கிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். ஏண்டி சந்தோஷமான விஷயம் தானே? இந்த அத்தைக்கிட்டே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போன உனக்கு தோணவே இல்லை? 5 வருஷம் கழிச்சு புள்ள வந்திருக்கான், சொன்னீங்கன்னா ஒரு எட்டு வந்து பார்த்துட்டு வருவான்ல பேராண்டிய. நான் பேராண்டி வந்து பார்த்துருவேன்னு சொல்லிட்டு தானே என்கிட்ட சொல்லாம போற? ஐயோ அப்படிலாம் இல்லத்த. வேற எப்படி தெரியும்டி, இந்த குண்டுமணி கூட சேர்ந்து நீனும் இப்போ வர வர சரியில்லை. அப்படிலாம் ஒன்றும் இல்லத்த. பரவாயில்ல விடு. எதுவாக இருந்தாலும் உன் ஃப்ரெண்டுக்குள்ள தானே சொல்லிப்பீங்க, வயசானவன் எனக்கா சொல்லுவீங்க? அப்படிலாம் இல்லத்த, வீட்டுக்கு வந்து சொல்லலான்னு பார்த்தேன், இங்கே வந்து சொன்னால் உங்களுக்கு மரியாதை இருக்காதுல்ல. ஆண்டி நீ என்ன கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்க வர வீட்டுக்கு வந்து தான் சொல்லணுங்கிறதுக்கு புள்ள வந்திருக்கோம் வாரியிலேருந்து ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு என்னென்ன கதை சொல்லிட்டு இருக்கேன். அதை மன்னிச்சிருங்க அத்தை, வீட்டுக்கு வந்தால் சொன்னால் தான் மரியாதையாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு தான் நான் உங்கள்கிட்ட சொல்லாமல் அப்படியே போனேன். சரி பிள்ளைக்கு ருசியா அவனுக்கு பிடிச்சதா ஆக்கி போடு. இந்த ரஞ்சிதா அப்பத்தா அவனை பற்றி விசாரிச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டே வாங்கிட்ட? சரிங்க அத்தை, கண்டிப்பாக சொல்கிறேன். சரி சொல்லுவியோ இல்லை சொல்ல மாட்டியோ யாருக்கு தெரியும்? அத்தை அப்படிலாம் இல்லை, கண்டிப்பாக நான் செய்யங்கிட்ட சொல்கிறேன். சரிடி. சரிங்க அத்தை, பிள்ளை வந்திருக்கான், வீட்டில் ஒரு வேலையாக இருக்குது, நான் போய் என்னன்னு பார்க்குறேன். பிள்ளை வந்திருக்கான்ல, அது ரொம்ப வருஷம் கழிச்சு, பிள்ளை நல்லா கவனிச்சு அனுப்பிவிடுடி. சரிங்க அத்தை, சரி நான் போயிட்டு வரேன். சரிடி வடிவு. அப்பா எப்படி தப்பிச்சிட்டோம்.